இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம்னா, ஆற்றில் சிக்கிய குருவி. ஒரு நாள் காட்டுல நிறைய மழை பெஞ்சுது. கூடவே ரொம்ப சத்தமா இடியும் இடிச்சுது. அப்போ அந்த காட்டுல இருந்த விலங்குகள்லாம் பயந்து போய் ஒன்று கூடுச்சுங்க. அப்போ யானை வந்து இப்படி சொல்லுச்சு. மழை பெய்யுற வாட்டத்தை பார்த்தா ரொம்ப தண்ணி நிற்கும் போல. அதுக்கு நம்ம ஜம்போ பப்பாளி மரம் இப்படி சொல்லுச்சு. யாரும் கவலைப்படாதீங்க. என்னோட விதை எங்க எல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தண்ணியே தேங்காது. மஞ்சுமல், இங்க வா. என்னோட விதையை கொண்டு போய் காட்டுல எல்லா இடத்தையும் போடு. ஜம்போ மாமா அப்படி சொன்னதும் மஞ்சுமல் அங்கிள் விதையை காலில் எடுத்துன்னு போய் காட்டுல நிறைய இடத்துல போட்டுச்சு. அப்போ மழை அதிகமாக பெஞ்சுது. ஆனால் காட்டுல தண்ணியே தேங்கலை. இதை பார்த்த மற்ற விலங்குகள்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சுங்க. காட்டுல தண்ணி தேங்காததால விலங்குகள் மழையில் சந்தோஷமாக விளையாடுச்சுங்க. அதே மாதிரி பக்கத்து காட்டில் மழை பெஞ்சு நிறைய இடத்த தண்ணி நின்றுச்சு. அதனால் அங்கே இருக்க மிருகங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுங்க. சிட்டுக்குருவியோட பொண்ணு மின்னுக்குருவி அவள் இன்னும் பேசக்கூட ஆரம்பிக்கலை. அது அவங்க அம்மா கூட மழையில் ஒரு சின்ன கூண்டில் உக்காந்துன்னு இருந்துச்சு. அப்போ சிட்டுக்குருவி, ஐயோ கடவுளே, இவ்வளோ மழை பெய்யுதே, எங்களுக்கு ஒரு நல்ல வீடு கூட இல்லை. இப்படியே மழை பெஞ்சா என் குழந்தைய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. அப்போ மழையோட சேர்ந்து இன்னும் வேகமாக காற்று அடிச்சுது. அப்போ நம்ம மின்னும் கூண்டோட சேர்ந்து ஆற்றுல விழுந்துச்சு. அதை பார்த்த சிட்டு, மின்னும் மின்னும், யாருன்னா வாங்கல, என்னோட பொண்ணு ஆத்துல விழுந்துட்டான், காப்பாத்துங்க ப்ளீஸ், யாருன்னா வாங்க. சிட்டு அப்படி கத்திக்கிட்டே மின்னுவை காப்பாற்ற எவ்வளோ முயற்சி பண்ணுச்சு. காற்று வேகமாக அடித்ததால சிட்டால பறக்க முடியல. அப்போ மின்னுக்குருவி கூண்டோட ஆற்றுல வேகமாக அடிச்சிட்டு போச்சு. இது எதுவுமே தெரியாத நம்ம மின்னும் படகுல சவாரி பண்ணுற மாதிரி ஜாலியாக போச்சு. அப்போ பக்கத்து காட்டுக்கே வந்துடுச்சு நம்ம மின்னும். ஜம்போ மாமா காட்டில் மஞ்சுமல் அங்கிள் அங்கே இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட இப்படி சொல்லிச்சு. சரி, நீங்க மழையில விளையாடிட்டு இருங்க. நான் ஆத்துக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுக்கு போச்சு. அப்போ ஆற்றுல நம்ம மின்னும் நீர்வீழ்ச்சிக்கிட்ட போயிடுச்சு. அப்போ அதை பார்த்த மஞ்சுமல் அங்கிள் பறந்து போய் மின்னுவை தூக்கிக்கிட்டு வந்துடுச்சு. மின்னுவோட கூண்டு நீர்வீழ்ச்சியில் விழுந்துச்சு. மஞ்சுமல் அங்கிள் மின்னுவை கூட்டிக்கிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போச்சு. அதை பார்த்த நான்சி, ஹே மஞ்சுமல், இந்த குட்டி பறவை க்யூட்டாக இருக்குடா. அப்போ டிம்போ, மஞ்சுமல், இந்த குட்டி பறவை எங்க இருந்து கூட்டிட்டு வர? அதுவா, நான் தண்ணி குடிக்க ஆத்துக்கு போனேன்ல, அங்கதான் பார்த்தேன் இந்த குட்டி பறவைய. ஆத்துல மிதந்துன்னு போய்கிட்டு இருந்துச்சு. அதை அங்கிருந்து காப்பாத்தி இங்க கூட்டின்னு வந்தேன். இனிமே நான் தான் இவளை பத்திரமா வளர்க்க போறேன். இவளை என்னோட குழந்தை மாதிரி நான் பத்திரமா பார்த்துப்பேன். இவளுக்கு நான் மாயான்னு பேர் வைக்க போறேன். இனிமே நம்ம எல்லாரும் இவளை மாயான்னு கூப்பிடலாம். மாயாவும் அவங்க கூட ஜாலியாக விளையாண்டா. மஞ்சுமல் அங்கிள் மாயாவை ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாரு. ஒரு நாள் மஞ்சுமல் அங்கிளும் மாயாவும் ஜம்போ மாமா மர நிழலில் விளையாடிட்டு இருந்துச்சுங்க. அப்போது மேலே ஒரு பறவை பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. அந்த பறவை நம்ம மாயா மாதிரியே இருந்துச்சு. அதை பார்த்த நம்ம மாயா அந்த பறவை கிட்ட பறந்து போச்சு. மாயா இப்படி பண்ணுறத பார்த்த மஞ்சுமல் அங்கிள் ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஆனால் மாயாவை பார்த்த அந்த பறவை திரும்பி பறந்து போய்கிட்டே இருந்துச்சு. மாயாவும் திரும்ப மஞ்சுமல் அங்கிள் கிட்டே வந்துடுச்சு. உடனே மஞ்சுமல் அங்கிள் மாயாவை ஹக் பண்ணி, மாயா, என்னை விட்டு போயிடாதம்மா. என்னோட உலகமே நீதாம்மா. அப்படின்னு மஞ்சுமல் சொன்னார். மறுநாள் காட்டுக்கு ஒரு கழுகு பறந்து வந்துச்சு. அடேங்கப்பா, உங்க காடு எவ்வளவு அழகா இருக்கு. ஈரமே இல்லாம பசுமையா இருக்கு. ஆனா எங்க காடு மழை பெஞ்சு ஈரமா சொத சொதன்னு இருக்கு. அதனால நிறைய விலங்குகள் வேற காட்டுக்கு போயிட்டாங்க.
அதை கேட்ட மஞ்சுமல் அங்கிளும் ஜம்போ மாமாவும் கழுகுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிச்சிங்க. அப்போது கொக்கு ஜம்போ மரத்து விதையை எடுத்துக்கிட்டு கழுகு கூட அவங்க காட்டுக்கு பறந்து போச்சு. அங்கே போய் பார்த்தா காட்டில் அங்கங்கே தண்ணி நிறைய தேங்கி மிருகங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுங்க. அதை பார்த்த மஞ்சுமல் அங்கிள் உடனே பப்பாளி விதைகளை நிறைய இடத்த போட்டுச்சு. பப்பாளி விதையை போட்ட கொஞ்ச நேரத்திலேயே அங்கே இருந்த தண்ணியெல்லாம் காணாமல் போச்சு. அதை பார்த்த விலங்குகள் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சுங்க. உடனே மஞ்சுமல் அங்கிளுக்கு எல்லா விலங்குகளும் தன்னுடைய நன்றியை சொல்லிச்சிங்க. அப்போ தூரத்தில் சிட்டு அழுதுகிட்டு இருந்துச்சு. அந்த சத்தத்தை கேட்டு பறந்து வந்து பார்த்துச்சு. அந்த பறவையை பார்க்க மாயா மாதிரியே இருந்ததால் ஒரே அதிர்ச்சி. அப்போ மஞ்சுமல் அங்கிள் இப்படி கேட்டாரு. யார் நீங்க? எதுக்கு இப்படி அழுவுறீங்க? நான் தான் உங்க காட்டை சரி பண்ணிட்டேனே, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? மஞ்சுமல் அங்கிள் அப்படி கேட்டதும் சிட்டு இப்படி சொல்லிச்சு. நீங்க எங்க காட்டை வேணா சரி பண்ணியிருக்கலாம், ஆனா மழையில கூண்டோட என்னோட பொண்ணு ஆத்துல அடிச்சிட்டு போயிட்டா. அவ எப்படி இருக்காளோ, என்ன பண்றாளோ, உயிரோட இருக்காளா இல்ல இறந்து போயிட்டாளா, எதுவுமே எனக்கு தெரியல. அவளை நான் தேடாத இடம் இல்லை, ஆனா என்னால கண்டுபிடிக்க முடியல. அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சிட்டு அப்படி சொன்னதும் மஞ்சுமல் அங்கிளுக்கு மாயாவோட ஞாபகம் வந்துச்சு. மாயாவை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த பறவை இப்படி அழுகிறத பார்த்து மனசு தாங்காமல் இப்படி சொல்லுச்சு. ஏய் பறவை, அழாத. நான் உன்னோட பொண்ணை பார்த்துருக்கேன். அவ எங்க காட்டுல தான் இருக்கா. இப்ப அவ ரொம்ப அழகா சுட்டித்தனமா பேசுறா. கேட்ட சிட்டுவும் அங்கே என்னை உடனே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிச்சு. 2 பேரும் ஜம்போ மரத்துக்கிட்ட பறந்து போச்சுங்க. அப்போது மாயாவை பார்த்த சிட்டு, மின்னு, என் மகளே, எப்படிம்மா இருக்க? அம்மா கிட்ட வாடா என் தங்கம். அப்படின்னு கூட்டுச்சு. அதை கேட்ட மாயா ஓடி போய் தன்னோட அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டா. மாயா தன்னோட அம்மாவோட சேர்ந்து விளையாடுறத பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அப்போ சிட்டு, வாடா என் தங்கமே, நம்ம காட்டுக்கு போய் நம்ம ஒரு நல்ல புது வீடு கட்டி வாழலாம். அப்படின்னு சிட்டு சொன்னதை கேட்ட மாயா உடனே மஞ்சுமல் அங்கிளை பார்த்துச்சு. அப்போ மஞ்சுமல் அங்கிள் மனசு உடைஞ்சி அழுதுகிட்டு இருந்ததை பார்த்த மாயா முன்ன ஒரு நாள் கொக்கு சொன்னது ஞாபகம் வந்துச்சு. மாயா, என்னோட உலகமே நீதான். என்னை விட்டு போயிடாதம்மா. மஞ்சுமல் அங்கிள் அப்படி சொன்னது ஞாபகம் வர சிட்டுக்கிட்ட இப்படி சொல்லிச்சு. அம்மா, நீங்க என்ன பெத்தவங்க, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஆனா மஞ்சுமல் அங்கிள் என்ன ரொம்ப பாசமா தன்னோட குழந்தை மாதிரி இவ்வளோ நாள் வளர்த்தாரு. நான் அவரை தனியா விட்டு வர முடியாதுமா. ஏன் நீங்க எனக்காக இங்கேயே இருக்கக்கூடாதா? கண்டிப்பாம்மா, நீ சொன்னது எனக்கு புரியுதுடா. நம்ம இனிமே இவங்க கூடயே இருக்கலாம். நான் இனிமே உங்க மஞ்சுமல் அங்கிள் கிட்ட இருந்து உன்னை நான் பிரிக்க மாட்டேன். இதை கேட்ட மஞ்சுமல் அங்கிள் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. மாயா உடனே மஞ்சுமல் அங்கிளை ஹக் பண்ணிக்கிட்டா. அப்படியே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் டு பை மோட் இ-ஷாப்பிங். இந்த பைமோட் இ-ஷாப்பிங்கில் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நல்ல குவாலிட்டியான தரத்தில் தராங்க. அதே மாதிரி மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் கம்மியாகவே தராங்க. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தினமும் பயன்படுத்துகிற எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்கும். இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? நீங்கள் எதனா ப்ராடக்டை பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க.